நண்பர்களே வணக்கம். போன வீடியோவில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்னிக்கல் எரர்னால அந்த வீடியோ பாதியிலே கட் ஆயிடுச்சு. ஸோ என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா மீதி உள்ளதை நான் ரிமைனிங் இந்த இதில் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ ரெண்டுமே சேம் வீடியோ தான், ஆனால் பாதி முதல் பாதி வந்து போன வீடியோவில் இருக்குது. அந்த என்னுடைய கண்டினியூஷன் தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன செய்கிறோம் பார்க்க போகிறோம். ஓகே, நான் என்ன செஞ்சுறேன், முதல்ல ஆற்றல் அப்படின்னா என்ன அப்படின்னு டெஃபினிஷன் சொல்கிறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். ஒரு பொருள் இருக்குது. ஓகே, அந்த பொருள் ஏ அப்படிங்கிற புள்ளியில் இருக்குது. இந்த பொருள் ஏ அப்படிங்கிற புள்ளியிலிருந்து பி அப்படிங்கிற புள்ளிக்கு நகர்த்தணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ வேலை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ஜூல் அளவுக்கு வேலை செய்யணும். ஒரு 3 மனிதர்கள் இருக்காங்க. முதல் மனிதருக்கு எனர்ஜி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30 ஜூல், ரெண்டாவது மனிதருக்கு 50, மூன்றாவது மனிதருக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 70 ஜூல் அளவுக்கு அவர்கிட்ட எனர்ஜி வச்சிருக்காரு. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆற்றல். வேலை செய்யும் திறன் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆற்றல்னு சொல்லுவோம். அப்போ முதல் மனிதன் எவ்வளவு வேலை செய்யும் திறன் பெற்றிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 30 ஜூல், இரண்டாவது மனிதர் எவ்வளவு பெற்றிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 50 ஜூல், மூன்றாவது மனிதர் 70 ஜூல் வச்சிருக்காரு. ஸோ நான் இப்போ என்ன செய்யறேன் அப்படின்னா முதல் மனிதரை கூப்பிட்டு 30 ஜூல் அளவுள்ள மனிதரை கூப்பிட்டு இந்த பொருளை நகர்த்த சொல்றேன். ஸோ அப்போ இந்த மனிதரால் எவ்வளோ வேலை செய்ய முடியும் பார்த்தீங்கன்னா 30 ஜூல் அளவுல ஒர்க் தான் செய்ய முடியும். 30 ஜூல் அளவுக்கு ஒர்க் செஞ்சோம்னா பொருள் வந்து ஏ டேஷ் அப்படிங்கிற புள்ளி அளவுக்கு தான் நகரும். ஓகேவா? அப்போ முதல் மனிதனுடைய எனர்ஜி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 ஜூல். அதுக்கப்புறம் ரெண்டாவது மனிதரை கூப்பிடுறேன். ரெண்டாவது மனிதனுடைய எனர்ஜி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மனிதனுடைய எனர்ஜி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ஜூல். ஓகே, இப்போ இந்த மனிதர் பொருளை வந்து என்ன செய்யறாரு, தள்ளுறாரு. அப்போ இந்த மனிதரால் எவ்வளோ வேலை செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளை பி தூரம் அளவுக்கு நகர்த்தக்கூடிய அளவு வேலை செய்ய முடியும். ஏன் பி தூரம் நகர்த்துனா பொருளுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவை அப்படின்னா 50 ஜூல் அளவுக்கு தேவை. ஓகே, அப்போ பிங்கிற மனுஷனை கூப்பிடுறோம். அவர் வந்து பிங்கிற புள்ளி பி அப்படிங்கிற புள்ளி அளவுக்கு என்ன செஞ்சுட்டாரு, நகர்த்திட்டார். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சி அப்படிங்கிற மனுஷனை கூப்பிடுறோம். ஸோ மூன்றாவது மனுஷனுடைய எனர்ஜி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 70 ஜூல் அளவுக்கு இருக்குது. ஸோ 70 ஜூல் அளவுக்கு எனர்ஜி இருக்கிறதுனால இந்த மனிதர் பொருளை எவ்வளோ தூரம் நகர்த்துவாரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சி அப்படிங்கிற புள்ளி அளவுக்கு நகர்த்திடுவார். ஸோ சி அப்படிங்கிற புள்ளி அளவுக்கு நகர்த்தணும்னா நம்ம எவ்வளோ வேலை கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா 70 ஜூல் அளவுக்கு வேலை செஞ்சிருக்கணும். ஸோ 70 ஜூல் அளவுக்கு ஆற்றல் படைத்தவரால் மட்டும்தான் இந்த 70 ஜூல் அளவுக்கான வேலையை வந்து என்ன செய்ய முடியும். ஓகேவா? ரைட். அப்போ வேலை செய்யக்கூடிய திறமை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆற்றல் அப்படின்னு சொல்றோம். இதை நினைவு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா ஆற்றல் உங்க எல்லாத்துக்கும் பிரச்சனை இல்லை. திறன் என்ன அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆற்றலுக்கும் திறனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது உங்க எல்லாத்தையும் கண்டிப்பா சொல்ல முடியும். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள். ஓகே நண்பர்களே, இப்போ ஆற்றல் பார்த்தோம். இப்போ 50 ஜூல் உள்ள மனிதனால ஏ அப்படிங்கிற பொருள்ல இருக்கிறாரு. ஓகேவா? ஏ அப்படிங்கிற புள்ளியிலிருந்து பி அப்படிங்கிற புள்ளிக்கு என்ன செய்ய முடியுது, பொருளை நகர்த்தி அவரால் வேலை செய்ய முடியுது. இது அவருடைய ஆற்றல். அப்போ அவர் என்ன செஞ்சிடறாரு அப்படின்னா ஏ அப்படிங்கிற புள்ளியிலிருந்து பி அப்படிங்கிற புள்ளி வரைக்கும் வந்துட்டார். ஓகேவா? இந்த மனிதன் என்ன செஞ்சிட்டாரு, வந்துட்டாரு. இப்போ மறுபடியும் இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா பொருளை தள்ளுறாரு. இவரால் தள்ள முடியாது. ஏன் இவரால் தள்ள முடியல? இவரால் எவ்வளவு வேலை செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ஜூல் அளவான வேலையை மட்டும் தான் செய்ய முடியும். இவர் ஆல்ரெடி ஏ அப்படிங்கிற புள்ளியிலிருந்து பி அப்படிங்கிற புள்ளிக்கு வேலை செஞ்சு முடிச்சிட்டாரு. அப்போ இவருடைய ஆற்றல் வந்து என்னவாயிருச்சு அப்படின்னா 0 ஆயிருச்சு. எல்லா ஆற்றலும் செலவழிந்து விட்டது. அப்போ இவரால் எவ்வளோ ஆற்றல் செய்ய, இதுக்கப்புறம் இவரால் பொருளை நகர்த்தணும்னா முடியாது. ஏன் அப்படின்னா இவருடைய ஆற்றல் முழுவதும் செலவழிந்து இவர் 0 அளவுக்கு ஆயிட்டார். ஓகேவா? அப்போ ஆற்றல் அப்படிங்கிறது வேலை செய்யும் திறன், வேலை செய்யும் திறமை அப்படின்னு சொல்றோம். ரைட். இப்போ அடுத்து நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா திறன் என்று அழைக்கப்படக்கூடிய பவர். ஓகேவா? அப்ப திறன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆற்றல் செயல்படும் வீதம். ஸோ நான் உங்களுக்கு வீதம் அப்படின்னால என்ன சொல்லியிருக்கேன், பை நேரம் அப்படின்னு போட்டுருன்னு சொல்லியிருக்கேனா. அப்போ திறனுக்கு எடுத்துக்காட்டு, பவருக்கு எடுத்துக்காட்டு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆற்றல் பை நேரம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ரைட். இது வந்து ஃபார்முலா படி. நம்ம இப்போ கான்செப்டுக்கு வருவோம். ரைட். இப்போ பவர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நல்லா கவனிங்க. அதே பொருள் ஏ அப்படிங்கிற புள்ளியில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பி அப்படிங்கிற புள்ளிக்கு இருக்குது. ஸோ ஆற்றல் அப்படின்னா ஏங்கிற புள்ளியிலிருந்து பிங்கிற புள்ளி வரைக்கும் நகர்த்த முடியுது.
அடுத்து இந்த மனிதனுக்கு பவர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 50 ஜூல் பெர் செகண்ட் அப்படின்னு பவர் இருக்குது. இப்போ தான் பார்த்தோம் பவர் அப்படின்னு என்ன பார்த்தோம், ஆற்றல் பை நேரம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதனால இந்த மனிதனுக்கு பவர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 50 ஜூல் பெர் செகண்ட். எதுக்கு இதை சொல்ல வர அப்படின்னா, ஆற்றலுக்கும் பவருக்கும் வித்தியாசம் தெரியணும். பவர் அப்படின்னா திறன், ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியணும். அதை வந்து நான் இப்போ கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள். ஓகே, நல்லா கவனிங்க, ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அப்போ இவரால் 50 ஜூல் பெர் செகண்ட் அளவுக்கு இவருக்கு பவர் இருக்குது. ஸோ இப்போ என்ன செய்கிறாரு அப்படின்னா, இந்த மனிதர் ஏ அப்படிங்கிற புள்ளியிலிருந்து பொருளை பி அப்படிங்கிற புள்ளிக்கு என்ன செஞ்சிட்டாரு, நகர்த்திட்டார், வேலையை செஞ்சிட்டார். அப்புறம் இந்த மனிதர் நேரம் எங்கே வருவார்னு பார்த்தீங்கன்னா பி அப்படிங்கிற புள்ளிக்கு வந்துடுவார். இதுக்கப்புறமும் இவர் தள்ளுறாரு. தள்ளும் போது பொருள் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி அப்படிங்கிற புள்ளிக்கு போயிருது. ஆச்சரியமா இருக்கா? முதல்ல என்ன செஞ்சாரு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தள்ளிட்டாரு. அதுக்கப்புறம் இவரால் தள்ள முடியல, ஆற்றல் வந்து செலவழிஞ்சிருச்சு. ஆனா பவர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா செலவழியல. ஏன், பை செகண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரால் ஒவ்வொரு செகண்டுக்கும் 50 ஜூல் அளவுக்கான ஆற்றலை செலுத்த முடியும் அப்படின்னு அர்த்தம். அப்போ முதல்ல இங்க இருக்கிறாரு, டக்குன்னு பொருள் என்ன செஞ்சிட்டாரு, பி அப்படிங்கிற புள்ளிக்கு நகர்த்திட்டாரு. அப்ப இவரோட ஆற்றல் வந்து இன்னும் முடியல, அடுத்த செகண்டுக்கு இவரால் 50 ஜூல் அளவுக்கான ஆற்றல் கொடுக்க முடியும். ஸோ அதனால பி அப்படிங்கிற புள்ளியிலிருந்து மறுபடியும் சி அப்படிங்கிற புள்ளிக்கு நகர்த்திட்டாரு. இன்னும் இவருடைய ஆற்றல் முடிஞ்சிருச்சா பார்த்தீங்கன்னா முடியல. மறுபடியும் என்ன செய்யறாரு அப்படின்னா சி அப்படிங்கிற புள்ளியிலிருந்து டி அப்படிங்கிற புள்ளிக்கு நகர்த்துறாரு பொருளை. ஸோ இந்த மாதிரி இவரால் தொடர்ந்து நகர்த்த முடியதே இருக்குதா, இதை தான் பவர் அப்படின்னு சொல்றோம். ஒரே ஒரு முறை மட்டும் நகர்த்த முடிஞ்சிச்சுன்னா அது ஆற்றல். ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியும் நினைக்கிறேன். வேலை அப்படின்னு அர்த்தம், ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு செய்யப்படும் விசையின் அளவு வேலை அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு பொருள் ஒரு இடத்துல நகர்த்தப்பட்டுச்சு அப்படின்னா வேலை செய்யப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்போ ஆற்றல் அப்படின்னு அர்த்தம், வேலை செய்யும் திறன். அப்போ ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தணும் அப்படின்னா அவருக்கு என்ன தேவை, ஆற்றல் தேவை, அவர் நகர்த்திடுவார். ஆனா ஒரு பொருளை கண்டினியூஸா நகர்த்தணும் அப்படின்னா அவர் பவர் தேவை. ஸோ அதனாலதான் ஜூல் பெர் செகண்ட். அப்போ ஒவ்வொரு செகண்டாலும் இவரால் 50 ஜூல் அளவுக்கான ஆற்றல் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஸோ அதனால பொருளை என்ன செய்யறாரு, கண்டினியூஸா தள்ளிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா எனர்ஜி வெறும் 50 ஜூல் எனர்ஜி உள்ள பொருளா நபரால வெறும் 50 ஜூல் அளவான ஒர்க்கு மட்டும் தான் செய்ய முடியுமே தவிர அதுக்கப்புறம் செய்ய முடியாதுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து ஆற்றலுக்கும் பவருக்கும் உள்ள வித்தியாசம். பவர் அப்படிங்கிறது தொடர்ச்சியா என்ன செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும். எனர்ஜி அப்படிங்கிறது ஒரே ஒரு முறை மட்டும் தான் செய்ய முடியும். இதை வந்து என்ன செஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, கான்செப்ட் புரிஞ்சு வச்சுக்கோங்க. டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு ஒன் வேர்டு எப்படி கேட்பாங்க அதுதான் நமக்கு முக்கியம். இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. வேலை, திறன், ஆற்றல், அதனுடைய டெபினிஷன் எல்லாமே நீங்க வந்து என்ன செஞ்சிடலாம், கான்செப்ட் படிச்சிடலாம். பட் டிஎன்பிசியில பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி ஒன் வேர்டு கேட்பாங்க அதை நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி, அப்போ டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா வேலை செய்யும் திறமை, திறன் கிடையாது திறமை, திறமையை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம். வேலை செய்யும் திறமையை ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஆற்றலின் அலகு என்னன்னு கேட்பாங்க. ஆற்றலின் அலகும் வேலையின் அலகும் இரண்டுமே சேம் தான், ஜூல். ஸோ அப்போ ஜூல் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா நியூட்டன் மீட்டர் அப்படின்னு எழுதலாம், ஜூல் அல்லது நியூட்டன் மீட்டர். ஸோ வேலையின் அலகும் ஆற்றலின் அலகு ரெண்டுமே சேம் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்வேடு. ஒரு டிஎன்பிசில கேட்ட ஒன்வேடு, கீழ்கண்டவற்றில் ஜூலின் அலகு எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன் ஏ ஆற்றல், ஆப்ஷன் பி திறன், ஆப்ஷன் சி என்னது வேலை, ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி சரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த ஆப்ஷன் டில உள்ள ஏ மற்றும் சி டி சரி அப்படிங்கிறது எல்லாரும் மறந்து வெறும் ஆற்றலின் அலகு தான் ஜூல் அப்படின்னு நினைச்சு அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ வேலைக்கான அலகும் ஜூல் தான், ஆற்றலுக்கான அலகும் ஜூல் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூலை இன்னொரு முறையில் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர் அப்படின்னு எழுதலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஆற்றலின் பரிமாண வாய்ப்பாடு. ஸோ நம்ம ஏற்கனவே எது பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கான பரிமாண வாய்ப்பாடு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் ஆற்றலுக்கும், ரெண்டுமே சேம் ஃபார்முலா அப்படிங்கிறதுனால ஆற்றலின் பரிமாண வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ml² T⁻⁻². ஸோ டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப்ல இதுதான் நமக்கு ஒன் வேர்டு. ஸோ இதை என்ன செஞ்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திறன் அப்படின்னு சொல்லக்கூடிய பவர், திறன் அல்லது பவர். ஓகேவா? அப்போ திறன் என்ன அர்த்தம், ஆற்றல் செய்யப்படும் வீதம் அப்படின்னு அர்த்தம். ஸோ வீதம் அப்படின்னாலே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பை நேரம் அப்படின்னு அர்த்தம். அப்போ
பவர் இஸ் ஈக்குவல் டு ஆற்றல் பை நேரம். ஸோ ஆற்றலின் அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூல், நேரத்தின் அலகு செகண்ட். அப்போ ஜூல் பை வினாடி அல்லது ஜூல் பை செகண்ட், இதுதான் வந்து என்னதுன்னா ஆற்றலின் திறனின் அலகு. இந்த ஜூல் பை செகண்டை இன்னொரு முறையில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் அல்லது வாட் தமிழில் இது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன் வேர்டு கேட்கக்கூடியது. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. திறன் அப்படின்னா ஆற்றல் பை நேரம். ஆற்றல் செய்யப்படும் வீதம்னா திறன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வீதம் அப்படின்னாலே பை நேரம் அப்படிங்கிறது முன்னாடியே பார்த்துருக்குறோம். ஸோ ஆற்றல் பை நேரம், ஆற்றலின் அலகு ஜூல், நேரத்தின் அலகு வினாடி. ஸோ இந்த ஜூல் பை செகண்டை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வாட் அப்படின்னு சொல்லலாம். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ திறனின் அலகு என்னன்னு கேட்டாங்கன்னா என்னது வாட். அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பரிமாண வாய்ப்பாடு. ஸோ உங்களுக்கு ஜூலுக்கான பரிமாண வாய்ப்பாடு என்னன்னு தெரியும். mL² T⁻⁻2 பை அடுத்து இந்த செகண்ட் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கேன், டி போடணும்னு சொல்லியிருக்கேன்னா டி. அப்போ பை இங்கே டீல இருக்கு, இப்போ மேலே போகும்போது என்ன ஆகும்னா மைனஸில் போகும். ஸோ அப்போ திறனுக்கான பரிமாண வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா mL² T⁻⁻3. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் கேட்கலாம் டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூவில், இதையும் கேட்கலாம். ஓகே நண்பர்களே, இது வரைக்கும் வேலை, ஆற்றல், திறன் இது மூணுக்கான டெஃபினிஷன் பார்த்துட்டோம். அப்புறம் சிறிய ஸ்டோரிஸ் கான்செப்ட் வைஸாக பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு ஷார்ட்டாக இதை பற்றி டீட்டெயிலாக விளக்குறதுக்காக ஒரு சின்ன படம் வரைஞ்சி வச்சுருக்கிறேன். இப்போ W = 0 அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒர்க் = 0, வேலையே நடக்கலை அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ எப்போ வேலையே நடக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பொருள் இருக்குது. முதல்ல இந்த இருக்குல்ல, இந்த பொருள் இருக்குது. இந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நகரவே இல்லை, ஒரே இடத்துல இருக்குது. அப்போ இந்த பொருள் மீது செய்யப்பட்ட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒர்க் = 5 ஜூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஏ அப்படிங்கிற புள்ளியிலிருந்து பி அப்படிங்கிற புள்ளிக்கு பொருள் வந்து நகர்ந்துருக்கு. ஸோ ஒரு பொருள் நகர்ந்துச்சு அப்படின்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா வேலை நடந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ 5 ஜூல் அப்படிங்கும்போது ஒரு குறைவான தூரத்துக்கு நகருது. அடுத்து பார்த்தீங்கன்னா W = 10 ஜூல். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா பொருள் நகருது, ஆனால் எவ்வளோ தொலைக்கு நகருதுன்னு பார்த்தீங்கன்னா அதிக தூரத்துக்கு நகருது. ஸோ அப்போ அதிகமான வேலை நடந்திருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ வேலை அப்படிங்கிறது ஜஸ்ட் இந்த படத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆற்றல், இதுதான் ரொம்ப முக்கியம். ஆற்றல், திறன், இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இந்த பாடத்தை படித்ததுக்கான முழுமையான அண்டர்ஸ்டாண்ட் வந்து நம்ம கிடச்சிடும். ஓகே, இப்போது ஒரு மனுஷனுக்கு எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 5 ஜூல் அப்படின்னு போடுறாங்க. ஸோ இப்போ இந்த படத்தை பாருங்கள், பொருள் ஏ அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஸோ அப்போது பொருள் மீது என்ன செய்ய போகுது அப்படின்னா வேலை நடக்க போகுது. அப்போது பி அப்படிங்கிற பொருளுக்கு வேலை நடக்கணும் அப்படின்னா பி அப்படிங்கிற புள்ளிக்கு பொருள் வந்து என்ன நகருது. ஸோ அப்போ ஒரு வேலை நடந்திருக்குது. அப்போ அந்த வேலையின் அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 ஜூல். அப்போ ஒரு மனிதனுக்கு 5 ஜூல் அளவுக்கு எனர்ஜி இருந்துச்சு அப்படின்னா அவரால் 5 ஜூல் அளவுக்கு ஒர்க் செய்ய முடியும். ஸோ அப்போ பொருள் ஏ அப்படிங்கிற புள்ளியிலிருந்து பி அப்படிங்கிற புள்ளிக்கு பொருள் என்ன செஞ்சிட்டாரு, நகர்த்திட்டாரு. ஓகேவா, 5 ஜூல் அளவு வேலை செஞ்சுட்டாரு. இந்த வேலை செஞ்சதுக்கு அப்புறம் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரு படுத்து கிடக்கிற மாதிரி இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இதுக்கப்புறம் அவரால் வேலை செய்ய முடியாது அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான், இதான் எனர்ஜி அப்படின்னா இதான் அர்த்தம். அதே மாதிரி எனர்ஜி = 10 ஜூல் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த மனிதரால் 10 ஜூல் அளவுக்கு வேலை செய்ய முடியும். அப்போ 10 ஜூல் அளவான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா சி அப்படிங்கிற புள்ளி அளவுக்கு உள்ள தூரம் தான் என்னது 10 ஜூல் அளவுக்கான வேலை. 5 ஜூல் அளவுங்கிறது கொஞ்சம் சிறிய வேலை, அதே 10 ஜூல் அளவுங்கும்போது என்னன்னா அதிகமான வேலை. ஸோ அப்போ ஏ அப்படிங்கிற புள்ளியிலிருந்து பி அப்படிங்கிற புள்ளிக்கு என்ன செஞ்சிட்டாரு, நகர்த்திட்டாரு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சிட்டாரு, படுத்துட்டாரு, டெட் பாடி அப்படின்னு அர்த்தம். இதுக்கு மேலே அவரால் வேலை செய்ய முடியாது. ஓகேவா, அப்போ எனர்ஜி = 10 ஜூல் அப்படின்னு என்ன அர்த்தம், 10 ஜூல் அளவுக்கு வேலை செஞ்சுட்டு நிறுத்திடுவார் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்த டயக்ராம் பாருங்க. அடுத்த டயக்ராம் பாருங்க, திறன் அல்லது பவர் அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப கவனமாக கவனிக்கணும். இப்போ திறன் அப்படிங்கிறது என்னன்னா பவர் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு மனுஷனுடைய பவர் 5 ஜூல் பெர் செகண்ட் அல்லது வாட் அப்படின்னு அர்த்தம். 5 வாட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மனிதனுடைய பவர் 5 வாட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த மனிதர் 5 ஜூல் அளவுக்கான வேலையை செய்ய முடியும். ஓகேவா, 5 ஜூல் அளவுக்கான வேலை செய்ய முடியும். ஸோ அப்போ பொருள் ஏ அப்படிங்கிற புள்ளியிலேருந்து பி அப்படிங்கிற அளவுக்கு என்ன செஞ்சிட்டார், வேலை செஞ்சிட்டார். அப்போ இதான் 5 ஜூல் அளவுக்கான வேலை. அதுக்கப்புறம் ஆற்றல் அப்படிங்கிறத என்ன செஞ்சிட்டாரு, இதுக்கு மேலே நகர்த்த முடியாது. ஆனால் பவர் அப்படின்னு என்ன செய்ய முடியும் அப்படின்னா இவரால் 5 ஜூல் அளவுக்கு
ஒவ்வொரு நிமிடமும் இவரால் ஆற்றலை செலவழிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். 5 ஜூல் அளவான வேலையை ஒவ்வொரு நிமிடமும் இவரால் செய்ய முடியும். அப்போ இவரால் பொருள் ஏ அப்படிங்கிற புள்ளியிலிருந்து எஃப் அப்படிங்கிற புள்ளி வரைக்கும் என்ன செய்யலாம், நகர்த்தி கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். 5 ஜூலா வேலை செஞ்சுக்கிட்டே என்ன செய்யலாம் இருக்கலாம். ஓகேவா? அப்போ இதுதான் வேலை, ஆற்றல், பவர், இந்த 3க்கு வித்தியாசமான டயக்ராம் இதுதான். ஸோ இதை என்ன செஞ்சுங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் புரியுறதுக்கான ஒரு கான்செப்ட் தான். டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா வெறும் யூனிட் இது மட்டும் தான் கேட்பாங்க. இது உங்களுக்கு புரியல அப்படின்னா இது ஜஸ்ட் லீவ் இட் பண்ணிடுங்க. இதை நான் எதுக்காக ஒன்று நடத்திருக்கிறேன் அப்படின்னா, இந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் குரூப் 1 படிக்கிறவங்களுக்கு இதை பற்றி கட்டாயம் தெரியணும். பவர் அப்படிங்கிறது வாட் அப்படிங்கிறது தெரியணும். அப்புறம் வந்து திறன், அது என்னது வேலை அப்படிங்கிறது ஜூல் அப்படிங்கிறது தெரியணும். அதுக்காக தான். ஸோ இது வந்து ஜஸ்ட் கான்செப்ட் தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க நண்பர்களே. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்கில் சில வேல்யூஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வேல்யூஸ் வந்து கட்டாயம் படித்து தான் ஆகணும். கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவுக்கு மனப்பாடம் செஞ்சே ஆகணும். அதுவும் பாக்ஸில் வந்துச்சு அப்படின்னா கட்டாயம் படிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பாக்ஸில் கொடுத்துருக்குறாங்க. 1 எர்க் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 எர்க் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா 10 10 அடுக்கு -7 ஜூல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை என்ன செஞ்சுக்க, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது அதனுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.6 × 10⁻⁻19 ஜூல். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கலோரி அப்படின்னா எத்தனை ஜூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.186 ஜூல். ஸோ இதில் எல்லாமே வந்து யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூல் தான். அப்போ 1 கலோரி அப்படிங்கிறது எத்தனை ஜூல், 1 எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது எத்தனை ஜூல், 1 எர்க் அப்படிங்கிறது எத்தனை ஜூல், இந்த மாதிரி தான் 1 கேட்பாங்க. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 கிலோவாட் மணி அப்படிங்கிறது எத்தனை ஜூல் அப்படின்னு கேட்பாங்க. 1 கிலோவாட் மணி அல்லது 1 kWh கிலோவாட் அவர் ரெண்டுமே ஒன்று தான். அப்போ 1 கிலோவாட் அவர் அப்படிங்கிறது எத்தனை ஜூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.6 × 10⁻⁶ ஜூல். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இது எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 குதிரை திறன் அல்லது 1 ஹார்ஸ் பவர் ஹெச்பி அப்படிம்பாங்க. அப்போ இதனுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 746 வாட். ஸோ இதில் மட்டும் வாட் வருது. 1 குதிரை திறன் அப்படிங்கிறது எவ்வளோ பவர், 1 ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறது எவ்வளோ வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 746 வாட். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த இது. 1 ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறது 746 வாட்டு. டிஎன்பிசியில் பல தடவை கேட்டுக்கிறாங்க. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மீதி எல்லாமே ஜூல் தான் யூனிட். 1 எர்க் அப்படிங்கிறது 10⁻⁻7 ஜூல். 1 எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது 1.6 × 10⁻⁻19 ஜூல். அதுக்கப்புறம் 1 கலோரி அப்படிங்கிறது 4.186 ஜூல். அப்புறம் 1 கிலோவாட் மணி அப்படிங்கிறது எத்தனை ஜூல் பார்த்தீங்கன்னா 3.6 × 10⁻⁶ ஜூல். இது என்ன செஞ்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இன்னைக்கு நாம் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இதோட செஷனை முடிச்சிடலாம். ரிமைனிங்காக அடுத்ததில் பார்ப்போம்.